இதை எடுத்து பேசுகிற லட்சுமி சித்ராதேவி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உச்சங்க வளர்த்த மொழி, உயிருடன் கலந்த மொழி, தேனின் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். பட்டிமன்ற சாம்ராஜ்யத்தின் மன்னர் தான் படித்த பள்ளிக்கு 20 லட்சம் நன்கொடை அளித்த வள்ளல் தமிழ் ஞானி பட்டிமன்ற பாரதி நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இதெல்லாம் நான் கழிச்சிருக்கேன். சங்கத்தின் தூண் எங்கள் தேவையா அவர்களுக்கு வணக்கம். மனிதநேயம், நடிகர், முன்னாள் மத்திய அமைச்சர், அமெரிக்காவில் விவசாயம், தமிழ் மக்களின் சீவளமேறி காட்டி எங்கள் நெப்போலியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சொகுசுக்காரில் வந்து ஐபோன் கையில வச்சுட்டு நகைக்கடைக்கே மொத்த மாடலா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மனவழியை பத்தி பேச வந்திருக்காங்க ஐயா. ஐயா, எந்த கடையில மனவலிமை வச்சு இவ்வளோ நகை வாங்கினாங்கன்னு சொன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உதவியா இருக்குங்க ஐயா. சரி, நம்ம தோழி பிரதீபா சொன்னாங்க, ஒரு கையில் விமான பயணச்சீட்டு, இன்னொரு கையில் மனவலிமை பெட்டி. வசனமெல்லாம் நல்லா இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயா. விமான பயணச்சீட்டு எப்படிப்பா வந்தது உனக்கு? எப்படி வந்தது? மனவலிமை வச்சு வாங்கினியா இல்ல பணவலிமை வச்சு வாங்கினியா? கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயா. பிரதீபா அங்க போய் உட்கார சொல்லுங்க ஐயா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பணத்தால் சாதித்த வரலாற்று சின்னங்கள் இல்லை. யார் சொன்னா? பாருங்க, நான் சொல்ற பாருங்க. தாஜ்மஹால் இல்லையா? காதலுக்கு அடையாளம் தாஜ்மஹால் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இல்லையா? தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில் இல்லையா? ஏமா மனவளமே மனவளமேட்டு மொத்தத்தையும் மறந்து நிக்கிறையேமா? ஆக உங்களுக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டணும்ன்றீங்க. ரோட்ல நடந்து போகும்போது 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா, ஒண்ணு பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லைன்னா பணக்காரனா இருக்கணும். இது யாராவது மறக்க முடியுமா? முடியாதுங்கய்யா. அடுத்து பாருங்க, குழந்தை பிறகுங்க ஐயா, 2.5 வயசு கூட ஆகாதுங்க ஐயா. கொண்டு போய் சேர்ப்பாங்க பாருங்க, ப்ரீகேஜின்னு ஒண்ணு. அதுக்கு வேணும் காசு. மனவலிமை இல்லைங்க, பணபலம் வேணுங்கய்யா. அது சொல்ற பாருங்கய்யா. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, டீனேஜ், காலேஜ், மேரேஜ், பேரேஜ், ஓல்டேஜ், இதுக்கு எல்லாம் தேவை. பணபலங்கய்யா. இது இல்லைன்னா ஆகும் பாருங்க, நம்ம லைஃப் டேமேஜ். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. பொருள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க ஐயா. குறிப்பா இல்லற வாழ்க்கை இல்லைங்க ஐயா. உதாரணமா நம்ம தோழி பிரதீபாவே எடுத்துக்கலாங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். பிரதீபா சொன்னாங்க இல்லைங்களா, அண்ணா கூட சேர்ந்து 10 வருட சாதனை, பாராட்டுற, சந்தோஷமா இருங்க. ஆனா அதே அண்ணா வந்து நம்ம பிரதீபா நம்ம இந்த மாசம் சம்பளம் வராதுமா, இனிமேல் சம்பளமே இல்ல, நம்ம கிட்ட மனவலிமை நிறைய இருக்குங்க, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விடுவாங்களா? நீங்க தான்
யாராவது விடுவீங்களா? இல்ல, இல்ல. விட மாட்டேன். அப்படி அவர் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர முடியுமா? சரி, அப்படி இல்லைனாலே மன வலிமையோடு போய் மளிகை சாமானம் வாங்கி மன வாழ்க்கை நடத்தலாம். என் மனவாளா அப்படின்னா dialogue பேசுவாங்கய்யா. எந்த பணம்? கடைக்காரர் மன வலிமையோட கொடுத்துருவாரா? என்னாச்சு? எப்படி பணம்? என்ன அப்படி போட்டு நச்சரிச்சிட மாட்டாங்கய்யா? அதைத்தான் நம்மளுடைய அம்மையார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஐயா. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று ஆங்கு எதிர்கொள்வார். இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய்ச்சொல். இதுதான் நிலைமை ஐயா. பொருள் இல்ல அப்படின்னா பெற்றெடுத்த தாயும் மதிக்க மாட்டாள், ஈன்றெடுத்த குழந்தைகளும் மதிக்காது, கட்டின மனைவியும் மதிக்க மாட்டாங்க ஐயா. இதுதான் அப்படி இருக்கு. பாவம், உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சிரமப்படுறவர் ஐயா. இப்படி இருக்குது உலகம். இந்த காலத்துல போய் மனவலிமை பேசிட்டு இருக்காங்க ஐயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இதே துடிப்பு தெரியுமில்லைங்க ஐயா? அது எப்படி துடிக்குன்னு தெரியுங்களா? இதய துடிப்பு. ஆமாங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு லேப்டாப் துடிக்கலாம். அதுவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு, லவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, மனைவிமார்கள் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி துடிக்கும் தெரியுங்களா ஐயா? டப்பு டப்பு டப்பு. அது துடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அது மறந்து போச்சுமா. சரி, உலகம் எல்லாமே பணத்தை வச்சுதாங்க இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா என்னோட குரல்ல ஒரு பாட்டு வரையா, முடிஞ்சா கேக்குங்க ஐயா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? குடிக்கிற தண்ணி காசு, வால்மார்ட் போனா காசு, காஸ்கோ போனா காசு, இந்தியா பஜார் போனா காசு, எல்லாமே காசு தான் ஐயா. நீங்க இதுல போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சொல்லுங்க, காஸ்கோல மனமளினி வச்சுட்டு வினிங் கார்டு இருந்தாதான் உள்ள விடுவாங்க ஐயா. இல்லைன்னா அப்படியே வெளியே போகணும்னு தோத்துட்டுருவாங்க ஐயா. அதான் உண்மைங்க. அடுத்து தொண்டு நிறுவனம். இது சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. எப்படின்னு பாருங்க. தனம் படைத்தவர்கள் கொடுக்கின்ற நன்கொடையை வைத்து நல்ல உள்ளங்கள் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் அவர்களுடைய சாதனைகளை சாதித்து காட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இதனை நம்மால் யாரும் மறுக்க முடியாது. உதாரணமாக ஐயா, காமராசர், அன்னை தெரசா எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. நான் அவங்க எடுக்கல, உங்களை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க படித்த பள்ளிக்கு 20 லட்சம் நன்கொடை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனாலதான் சமுதாயத்தில் குழந்தைகள் கல்வி பெற்று சாதனையை சாதிக்க முடிகிறது. பிரதீபா சொன்னாங்க மன உறுதின்னு. சரி, நீங்க வச்சுக்கோங்க மன உறுதிய. உங்க பணத்தை எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அடுத்ததுங்க ஐயா, பணம் 10 செய்யும். அது இல்லைன்னா சொந்த பந்தங்களை நம்மள வச்சு செய்வாங்க ஐயா. நான் சொல்ற 10 விஷயத்துல இங்க யாராவது ஒன்று வேண்டாம்னு சொல்லுங்க, நான் அங்கிருந்து இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன். பாருங்க. உணவு, உடை, இருப்பிடம், உறக்கம், உடல்நலம் பேணல், உறவினர் சூழல், உதவிக்கரம் நீட்டல், உலாவிட ஊர்தி, உல்லாச பயணம், உல்லாச பொருள். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவைங்கய்யா. இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. இறுதியாக சொல்றேங்க ஐயா, செய்த பொருளை சென்ன கருக்கும் எங்கனின் கூறியது. ஒரு பொருளை ஈட்ட, எதையும் ஒருவன் சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் பணத்தை சம்பாதியுங்கள் என்று திருக்குறளுக்கு அழகாக ஐயாவே உரை எழுதியிருக்கிறார். ஆமாங்க, நான் எழுதியிருக்கேங்க அவர் சொன்னது. உதாரணத்துக்கு வேற எங்கேயும் நான் போகல, ஐயாவையே எடுத்துக்கிறேன். அவர் வீட்டுல உட்கார்ந்து அவர் திறம்பட உரை எழுதியிருக்கிறாருங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த புத்தகம் எப்படி நம்ம கைக்கு வந்தது, எப்படி அச்சிட்டு வந்தது? அதற்கு காரணம் பணபலம். வாழ்க்கையை சாதிக்க வைப்பது பணம், வாழும் இடத்தை நீடிப்பது பணம், லட்சியத்தையும் கனவுகளையும் நீடிப்பது
இப்படி பணம் மனபலம் சோதனையை தரும்.